ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் ரீசெண்டாக கொண்டு வந்த ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூடியூப்பில் இந்த ரிசர்ச் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு தனி செக்ஷன் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில் ஒரு தனி பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு ஃபீச்சரை பற்றி ஆல்ரெடி வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நினைச்ச அளவுக்கு அந்த ஒரு வீடியோ பெருசாக வந்து போகல, ஒரு 1200 அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தது. ஸோ மறக்காமல் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் மேஜராக நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீச்சரை செக் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுடைய சேனல் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டூல் சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாமல் லைக் யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் பக்காவாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக எல்லா கிரியேட்டருக்குமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவோம் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சேனல் ரிலேட்டடாக கண்டென்ட் ஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், நியூ டாபிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து குறிப்பிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு வீடியோக்கு பக்காவாக கீவேர்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஓவரால் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வியூஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து பெட்டராக கொண்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் பேஜில் கரெக்டாக போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஓவர்வியூக்கு அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு பார்க்கும்போது ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து பாப்பப் ஆகி காட்டும். ஸோ ஜஸ்ட் இன்ட் ஆப்ஷனை கொடுத்தோ இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்து டன் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 விஷயங்கள் வந்து இதில் மேஜராக கொடுத்துருக்காங்க. சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப், யுவர் வியூவர் சர்ச்சஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக யூடியூப்பில் சர்ச் பண்ணக்கூடிய சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப் ஆப்ஷன் அண்ட் யுவர் சர்ச்சஸ் வியூவர் சர்ச்சஸ், அதாவது உங்களுடைய வியூவர் சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்ட் எக்ஸ்ட்ராவாக சேவ்டு ஆப்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை சேவ் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபேவரட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டோம்னா சேவ்ட் ஆயிடுச்சு. சர்ச் டைம் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழேயும் பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி சேவ் ஆயிருக்கு. இதை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அகைன் அப்படின்னு சொன்னால் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நமக்கு வேண்டாம், நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த விஷயங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரிமூவ் இருக்கும், அதுக்கடுத்தது சேவ் ஆப்ஷன் இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது, அதுக்கடுத்தது கோ டு கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் கண்ட்ரி வைஸ் நம்ம கொடுக்குற மாதிரியும் இங்கிலீஷை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து இந்த லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்லி ரிசல்ட்ஸ் இன் திஸ் லாங்குவேஜ் ஆர் சோவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதுக்கு அடுத்ததாக ஆல் சர்ச்சஸில் நம்ம கண்டென்ட் கேப்ஸ் ஒன்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா லைக் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணாத அண்ட் ஹை லெவலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஜஸ்ட் இதிலே கிளிக் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வியூவர்ஸ் கான்ட் ஃபைண்ட் எனி சர்ச் ரிசல்ட் ஃபார் தேர் சர்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அதாவது வீடியோஸ் அப்படிங்கிறது அதிகமாக இல்லாமலோ இல்லைனா எக்ஸாக்டாக அவங்க தேடக்கூடிய வீடியோ கிடைக்காமலோ இல்லைனா வந்து குறிப்பிட்டு ஓல்டு இல்லைனா லோ குவாலிட்டி வீடியோஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டென்ட் கேப்ஸ் வீடியோஸை. ஸோ டாபிக் அழகாக ஃபைண்ட் பண்ணலாம் இந்த கண்டென்ட் கேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம், சென்னை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வியூவர் சர்ச்சஸ்க்குள்ளே வந்துருக்கிறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிடிஹெச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்குறதால டிடி ஃப்ரீ டிஷ் நியூ அப்டேட் டுடே, டிடி ஃப்ரீ டிஷ், அடுத்தது ஏர்டெல் கஸ்டமர் கேர் நம்பர், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இதில் நம்மளுடைய விஷயங்கள் லைக் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல்னே போடலாம். ஸோ ஹவு டு கிரியேட் யூடியூப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ யூடியூப் அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் கண்டென்ட் கேப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஹவு டு கிரியேட் அ பிளேலிஸ்ட் ஆன் யூடியூப் கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட் கேப் இருக்குது. லோ லெவலில் இருக்கக்கூடியதை பார்க்காதீங்க, நான் லோ லெவலில் வரக்கூடியது எல்லாமே வியூவர்ஸும் பெருசாக சர்ச் பண்ணாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களாக இருக்கலாம். ஸோ மீடியம் அண்ட் ஹையில் இருக்கக்கூடியதை நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஃபேவரட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த சேவ்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கேப்ஸ் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது வந்து ஆல் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி
பண்ணிக்கலாம். நான் இப்போ கிளிக் பண்ணல, எனக்கு கண்டென்ட் கேப்ஸ் தான் வேணும். சர்ச் அக்ராஸ் யூடியூப்பில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கீவேர்டை போடும்போது ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது கிரியேட் அ பிளேலிஸ்ட் இருக்கிறது, கிரியேட் அ சேனல் இருக்கிறது, செகண்ட் சேனல் ஆன் யூடியூப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போல், கிரியேட் அ போல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாப்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரே சேனல்லையே நீங்கள் சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன் கைஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்சஸ் அக்ராஸ் யூடியூப்பில் கொடுத்து ஓவராலாக யூடியூப்பில் பொதுவாக வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தேடிக்கலாம். அதுலேயும் கண்டென்ட் கேப் எதில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லைனா ஆல் சர்ச்சஸை நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூவர்ஸ் அதிகமாக சர்ச் பண்ணக்கூடிய சர்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தேடிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்களை ஒன்ஸ் அகைன் வியூ பண்ணி பார்த்து இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய கீவேர்ட்ஸில் இல்லைனா வந்து டைட்டில், அதாவது கீவேர்ட்ஸில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலாக இருக்கட்டும், டேக்காக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபியூச்சரில் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் படி இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம். இந்த சர்ச் வால்யூமை எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஹை லோ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நான் ஹையில் உள்ளது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். லோவில் உள்ளது வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண வரும். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உண்டு, லோவிலையும் உண்டு, மீடியம்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃபியூச்சர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக இருந்தது. யூடியூப் தரப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ட்ரஸ்டபிளாகவும் இருக்கும். அதே சமயம் யூடியூப்ல சர்ச்சிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக ஷோ பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட நிறைய கீவேர்ட் ரிசர்ச் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ஷோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாதான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் லைக் வந்து யூடியூப் தரே யூடியூப்னுடைய சர்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வால்யூமில் இருக்குது, லோ வால்யூமில் இருக்குது, மீடியமில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட்டடாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸாக இருக்கட்டும் அண்ட் லிமிட்டடாக வந்து இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கீவேர்ட் ரிசர்ச்சாக இருக்கட்டும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும்போது இப்போ தமிழ் லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாமே வரும்போது கண்டிப்பாக நானும் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபியூச்சரை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்குறது, லைக் வந்து டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சராக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்காத மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே மீட்ஸ் சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மேனல் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதெல்லாம் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.